பொள்ளாச்சியில ஒரு கல்யாணத்துல இருக்கோம். இங்க என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னா ஒரு இலையே நம்பிடுச்சு பாருங்க. பீஸ் வேணா பெத்த பீஸா இருக்குது, ஆனா வெஜ்ஜா இருக்குது. சம்பத்கானுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்காங்க. சம்பத்கான் பையன் டான்ஸ் ஆடணும்னாங்க. கடைசியில நான் நினைச்ச பொண்ணு மாப்பிள்ளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. Hi guys, welcome to Velvet Vibes. சம்பத் and சிவகண்ணன். இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொள்ளாச்சியில ஒரு கல்யாணத்துல இருக்கோம். சம்பத்கான் வீட்டு ஃபங்க்ஷன். சம்பத்கான் ஆமா, இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன்னா மாலாவோட தம்பியோட ஃபங்க்ஷன். ஆக்சுவலா நேத்து மேரேஜ் முடிஞ்சது. மாலா யாருன்னு சொல்லுங்க. ஆமா, மாலா யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதோ அந்த ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, வாங்க. இது என்னோட வைஃப் மாலா, இவங்களோட தம்பியோட மேரேஜ் தான். இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் நடக்குது. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு பயங்கர பிரம்மாண்டமா ஒரு ரிசப்ஷன் நடந்துக்குது. அங்காளி பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போதும் வட்டி வட்டி. எத்தனை பேர் நிக்கிறாங்க மட்டும் பாருங்க, கை தூக்குங்க. எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. என்ன வேலை கொடுப்பாங்கன்னு தெரியல, உள்ள போனா தான் தெரியும். வாங்க உள்ள போய் பாத்துறலாம். இத பத்தி தான் இன்னைக்கு ஒண்ணா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. சம்பத்கான் இது எதுக்கு சம்பத்கான்? இது பொண்ணு மாப்பிள்ளை வெளிய இருந்து உள்ள ராஜமரியாதை அழைச்சு இல்லன்னா வர மாட்டாங்களா? இல்லைன்னா அவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்கன்னா நக்கல்யா அவனுக்கு. சம்பத்கான் டான்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது. எல்லாம் நிறைய பிராக்டிஸ் செய்யறாங்க. அப்படியா? ஆமா, அது போக உங்களுக்கு என்ன ஸ்டெப் அதுல? எனக்கா வேடிக்கை பார்க்கறது என்னோட ஸ்டெப். வாங்க 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 எல்லாரும் வாங்க, ஓகே வாங்க. வந்துட்டோம் வாங்க 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 எல்லாரும் வாங்க. நம்ம எல்லாரும் போய் கல்யாணத்தை கலாய்ப்போம் வாங்க. கல்யாணத்தை கலைக்கிறதுலயே இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை அழைப்புக்கு டான்ஸ் ஆடி அழைச்சிட்டு வர போறாங்க. அப்படியே ஒரு சூப்பரான டான்ஸ் ஒரு பாட்டோட அழைச்சிட்டு வர போறாங்க. என்ன பாட்டுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. கருத்த மச்சாவா? மச்சா சிறப்பா இருக்கிற அப்படியே கருத்த மச்சாங்கிறீங்க. சூப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? எத்தனை நாளா பண்ணீங்க? 2 நாளாவா? சூப்பர் சூப்பர். டான்ஸ் ஆடிட்டு வாங்க. அவளே பேர் சூப்பரா பண்ணணும். மாமா நீ என்ன டான்ஸ் ஆட போறமா? நான் இல்லங்க, இல்ல ஆடினா ஒரு சூப்பரா ஒரு இது கிடைக்கும். ஏன்னா அப்படியே அதுரும் பத்தியா இன்னைக்கு கதைய முடிச்சிடுறேன்டா. பிராக்டிஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டான்ஸ் ஆடலையா? கடைசி வரைக்கும் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க. டான்ஸ் ஆடணும்னாங்க. கடைசியில நான் நினைச்ச பொண்ணு மாப்பிள்ளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. கடைசி வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடல. ஹாப்பி மேரேஜ் லைஃப். மசாலா போட்டு ஒரு பாப்கார்னு. மசாலா தனியாக இங்கே வச்சிருக்காரு. பாப்கார்னில் கருவேப்பிலாம் போட்டுருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்க. பாப்கார்னில் கருவேப்பிலாம் இருக்கு சம்பளம். ஆமா, பாப்கார்ன்ல கருவேப்பிலை வருது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்மெல் நல்லா இருக்கு. வாசனை நல்லா இருக்கு. நார்மலாக பாப்கார்ன் வாசனையே கம்மன்னு இருக்குமா? அதில் கருவேப்பிலை சேர்த்த உடனே அடிஷனல் ஃப்ளேவர் கிடைக்குது. நார்மலாகவே கல்யாண சமையல்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்ல. என்ன சிறப்புன்னு பார்த்துருவோம். ஆனா நீங்க பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க எங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் வெஜ் தான். நான்வெஜ் கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்த்துறாதீங்க. நீங்க மாத்தி கல்யாணம் பண்ணீங்க. நீங்களாம் மதுரை சைடு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. கண்டிப்பா. அதனால வெஜ்ல என்ன வேணா கிடைக்கும். ஒவ்வொரு டைம் எங்க ஊருக்குலாம் வருவாரு கல்யாணத்துக்குலாம். எங்க இந்த ஊர்ல நான் கல்யாணம் பண்ணலங்க. எப்ப பார்த்தாலும் இங்க நான்வெஜ்ஜா சாப்பிடுறாங்க. கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சியில நான்வெஜ்ஜே போட மாட்டேங்கிறாங்க கல்யாணம்னு வரு. நான் என்னன்னா சிக்கன் 65வா? ஆமாமா. சிக்கனை காணோம். சிக்கன் 65 ஆமா. என்ன சிக்கனே காணோம்? வெஜ் கட்லெட்டா? நான் வெஜ் கட்லெட் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஹார்ட்டை உடச்சிட்டே இருக்கு. என்ன பண்றது? சரி, கிடைச்சது இவ்வளோதான். சாப்பிடுவோம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. தம்பி என்ன தம்பி, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா? எங்க நல்லி எலும்பு காணோம்? எங்க எடுங்க, 2 நல்லி எலும்பு எடுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். தம்பி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அப்படி தம்பி எடுங்க தம்பி, மட்டன் பிரியாணி ஒரு மட்டன் பீஸ் சாப்பிடுவோம். சூப்பர். நல்லியை காணோம். மட்டன் பிரியாணி தாங்க, ஆனால் இது வெஜ் மட்டன் பிரியாணி. ஆக்சுவலா அது ஃபேக். பாருங்க, இந்த சாப்பிட்டாவே மட்டன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ரியலா மட்டன் கிடையாது. என்ன தம்பி, கொத்து பரோட்டாவா? எது சில்லி பரோட்டாவா? சிக்கன் சில்லியா மட்டன் சில்லியா? வெஜ்ஜா? அப்ப சிக்கன் சில்லி இல்ல, மட்டன் சில்லி இல்ல. அதாவது நம்ம குலக்காவலத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கன் மட்டன் வாசம் வேணா வரலாம், ஆனா சிக்கன் மட்டன் வரக்கூடாது. பாருங்க எல்லாம் வெஜ்ஜா வச்சிருக்காங்க. சரி, இப்படி நல்லா சூப்பரா இருக்குமா தம்பி? அப்படியா?
சரி தம்பி. ஐயா இந்த பக்கம் சுட சுட இட்லி சுட்டு எடுத்துட்டு இருக்காரு. என்ன இட்லி அப்படின்னா இதயம் இட்லி. அம்மா இங்க பாருங்க, இட்லி முதற்கொண்டு ஹார்ட் ஷேப்ல இருக்கு. அடுப்புக்கு மேல 2 பெரிய டப்பா மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இட்லி சுடுற பாத்திரம். கல்யாண வீட்டுல எல்லாம் இப்படிதான் இட்லி சுடுவாங்க. தோசை மாஸ்டர்னா சொல்லுண்ணா. ஒரு நல்ல ஒரு கறி தோசை போட்டுருங்க. கறி தோசை எல்லாம் வெஜ் தானே? இது வெஜ் தானா? வெஜ் தானா? சோதிக்காதீங்க. மதுரைக்காரன் கேள்விப்பட்ட வெஜ் போடுறீங்க. இங்க வெஜ் தானே ஃபேமஸ். வெஜ் தான் ஃபேமஸா? மதுரை இப்ப கறி தோசை இருந்து வெஜ்ஜுக்கு மாறிடுச்சா? இங்க ஆர்டர் இல்லாதனால செய்ய மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லா வெஜிடேரியன் தானே? பாருங்க அண்ணன் கறி தோசை வேணா மதுரைக்கு வாங்குறாரு. ஆள் மொத்தம் இன்னைக்கு எனக்கு நான்வெஜ் கிடைக்காது. நான்வெஜ் மட்டும் கிடைக்காது. எனக்கு வாய்த்தது வெஜ் தான். வெஜ்லயாவது என்னென்ன இருக்குன்னு சாப்பிடுவோம். பையன் பாருங்க, பஞ்சு முட்டையை தர மாட்டீங்க. அப்பாவுக்கு ஒண்ணு குடுறா, கொஞ்சம் குடுறா. மாமா கொஞ்சோண்டு எடுத்துக்குவா. அப்பா ஐயா கொடுக்க மாட்டீங்கன்னா மாமாங்கம்மா. அகில அப்பா கூட்டிடுறா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? ஐயால குடுறா. அப்பா குடுறா. அப்பா குடுறா. குடுறா. கடிச்சு வச்சுடுடா. அடிக்கிறா அடிக்கிறா. குடுறா. நான் தேக்கின்பா. குத்தி விட்டுறா யாருக்கு? பஞ்சு முட்டையே குடிக்கிறேனே. பெத்த பீஸ்லாம் தரானா? ஒண்ணும் தர மாட்டேங்குது. வந்ததுல பெத்த பீஸே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் இவன் தான் காலி பண்ணிட்டு சம்பல் கானுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்காங்க. சம்பல் கான் பையன் ஒரு பொருள் அவங்கிட்ட வாங்க முடியாது. ஆப்போசிட் கிடையாது, சம்பல் கான் வந்திருக்கான். சம்பல்கான் சொல்லுங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு. என்னங்க? ஆமா சேஸ் சேஸ். அதாவது எந்த ஒரு நல்ல விஷயத்துல போயில இனிப்போட ஆரம்பிக்கணும்னு வாங்க. அதனாலதான் முதல்ல இனிப்பு வைப்பாங்க. சம்பல்கான் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் சம்பல்கான் இந்த மாதிரி ஸ்வீட் வைக்கிறாங்க முதல்ல. இதுவே நீங்க மதுரை சைட்லாம் வந்தீங்கன்னு வைங்க, முதல்ல கறி தான் வைப்பாங்க. அது என்ன உண்மைதான். நாங்க எப்பவுமே இனிப்போட தான் கொண்டாடுவோம். அப்படியா? ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே கொஞ்சம் இனிப்பானவங்க. அவங்க பேச்சு நல்லா இருக்கும்பாங்க. அதனால கரும்பு பால் அல்வா. என்ன பிரியாணி? வெஜ் மட்டனு. இங்க என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னா ஒரு இலைய நம்பிச்சு பாருங்க. கை வெட்டி எண்ண முடியாது. ஐட்டம் என்னென்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. கரும்பு பால் அல்வா, குலோப் ஜாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வெஜ் மட்டன் பிரியாணி, கோமாளி ரொட்டி, பன்னீர் பட்டர் மசாலா. இது அந்த ஆட்டின் இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி, ஊத்தாப்பம், சம்பார் ரவை உப்புமா, தயிர், சில்லி பரோட்டா, தயிர் வெங்காயம், கம்பு தயிர் சாதம் இருக்கு. இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இனி அதுக்கப்புறம் வரும். நான்வெஜ் எது இருக்காங்க? இதுல எதுலங்க நான்வெஜ் இருக்குது? நான்வெஜ் இல்லைங்க. பாருங்க பீஸ் வேணா பெத்த பீஸா இருக்குது. ஆனா வெஜ்ஜா இருக்குது. ஆனா இது சாப்பிடும்போது நமக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலே வரும். அந்த அளவுக்கு இதுல ஃபிளேவரபிளா இருக்கு. சமீபமா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த அசைவம் சாப்பிட முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி வெஜ்ல சாப்பிடுறாங்க. வெஜ் பிரானு, வெஜ் மட்டனு, வெஜ் சிக்கனு, வெஜ் ஃபிஷ் இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த வெஜ் மட்டனும். பாருங்க இந்த பீஸை பார்த்தா உங்களுக்கு மட்டன் இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனா உள்ள கட் பண்ணா உள்ளேயும் மட்டன் இருக்கிற மாதிரியே தெரியும். முழுக்க முழுக்க ஒரு காம்பினேஷன்ல பண்றாங்க. நிறைய கிடைக்குது மார்க்கெட்ல. வாங்கி ட்ரை பண்ணுங்க. சம்பல் கால் பண்ணி நான்வெஜ் எல்லாம் சாப்பிட போலன்னா இது ஒண்ணுதான் சொல்யூஷன். வேற வழியே இல்லை. நீங்க வெஜிடேரியன் ஆனா நான்வெஜ் சாப்பிட நினைச்சீங்கன்னா கூகுள்ல வேகன் ஃபுட்டு அடிங்க. நிறைய கிடைக்குது. வாங்கி சாப்பிடுங்க. ஒரு டேஸ்ட் எல்லாமே ஒரு நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. அந்த சோயாவோட ஃப்ளேவரும் இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதான் நான்வெஜ் சாப்பிட்டோன்னு. என்ன சொல்லுங்க? கண்டிப்பா. ஆனா இத்தனை டிஷ்ஷை பார்க்கும்போது எதை சாப்பிட்றது இல்லை. நான்வெஜ்ல எல்லாம் 1-2 தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே எலவுரா டிஷ்ஷா இருக்கு. ஒரு 10-15 டிஷ் இருக்குது. இருந்தாலும் ஒரு வருத்தம் நான்வெஜ் கிடைக்கல. பரவாயில்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சம்பல்கான் உங்களுக்கு என்ன கறி தோசை வேணும், மட்டன் பிரியாணி வேணும், சில்லி பரோட்டா வேணும், அதானே நான் வாங்கி தரேன். விடுங்க, இல்லைன்னா நான் சமைச்சாது தரேன். அப்படியா? வாங்க. நானு உள்ளுக்குள்ள மாஸ்டரிங் கட் பண்ணிட்டேன். அவர் இந்த வேலை முடிச்சுன்னு எனக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி தரேன். அது மருதக்காரமா மதுரைக்கார கட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது பொதுவாகவே வந்து இந்த கம்பு தயிர் சாதம் இருக்குல்ல, இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் நிறைய வந்து கல்யாண வீட்டில் தான் இது சாப்பிட்ருக்கேன். கம்பு தயிர் சாதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பஞ்சோறு இருக்குல்ல, கம்பஞ்சோறு ஆச்சி அது கூட தயிரை மிக்ஸ் பண்ணி உப்பு வெங்காயம் எல்லாம் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் செட் ஆகணும். இதை கரைச்சா கம்பங்கூழ், கரைக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா கம்பு தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சைவத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. அது சமைக்கிற பக்குவத்தில் தான் வரும். நல்லா இருக்கு.
இன்னைக்கு நம்ம மச்சின மேரேஜில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே சிறப்பாக நடந்து இப்போ முடியிற தருணம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமராமேன் இருக்காரு. ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுவோம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். 2-3 நாளாக பயங்கரமாக கேமரா எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்கண்ணா. சூப்பராக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் கஸ்டமர் கிட்ட நல்லா பேசி சிரிச்சு உங்கள் பேச பார்த்தாவே எல்லாரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. அருமையாக எடுத்துட்டீங்க. நம்ம ஸ்டுடியோ பேர் என்னங்கண்ணா? நம்ம ஸ்டுடியோ பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டுடியோ, பொள்ளாச்சி முருகப்பா காம்ப்ளெக்ஸ்ல இருக்குங்க. முருகப்பா காம்ப்ளெக்ஸ்ல இருக்குண்ணா. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. யாராவது வேணும் வச்சுக்கிட்டு சிரிச்சிட்டு நல்லா ஜாலியாக போட்டோ எடுக்கணும் இவரை கூப்பிடுங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்துங்க 9791534560. ஓகேங்க. பொள்ளாச்சி ஏரியா எந்த சரௌண்டிங்ல இருந்தாலும் கூப்பிடுங்க. அண்ணன் வந்து உங்களுக்கு சூப்பரா வீடியோ கேமரா எல்லாமே எடுத்து தருவாரு. போட்டோஸ் எல்லாம் அருமையா இருக்குது. ஆனா சூப்பரா எடுத்துருவீங்களா? நல்லா எடுத்தாருங்கண்ணா. அருமையா எடுத்து தருவாரு. ஏன்னா நான் பழகின வரைக்கும் ஒரு 3 நாள் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. 3 நாள் இவரோட தான் இருக்கிறேன். நல்லா சூப்பரா சோசியலா எடுத்துறாரு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணீங்க. பார்த்துருப்பீங்க. சம்பத் கானோட வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. சாப்பாடும் தடல் புடலாம் நடந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். சம்பத் கான் கண்டிப்பா 2-3 நாளா ஒரே ஜாலியா இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இங்கே தான் இருக்கிறேன். குளக்கோலத்தில் தான் இருக்கிறேன். ஏன்னா மச்சனோட கல்யாணம்னால என் ஒய்ஃப் வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரணும்னு சொல்லி இங்கே 3 நாளாக இங்கே வந்து கல்யாணத்தில் தான் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் பக்கம் வந்திருப்பாங்க. எங்களால் சாப்பாடுக்கு முதல் டைம் போனோம். இல்லை அந்த அளவுக்கு நிற்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். ஒரு 500 பேர் சாப்பிட்ற இடம் கிட்டத்தட்ட இங்கே 2000 பேர் நின்று இருக்கிற அளவுக்கு கூட்டம். அதனால வெளியே வந்துட்டோம். மறுபடியும் ஒரு 1 hour 1.5 hour கழிச்சு போனோம். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்து போய் உட்காந்து சாப்பிட்டோம். இவ்வளோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. கலகலப்பா இருந்திருக்கும். அவ்வளோதாங்க. எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்றோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. பை சொல்லிடலாமா? ஓகே, பை பாய்.